சங்கீதம் 52:1. பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது. நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய்? கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்டுள்ள சவரன் கத்தியைப் போல இருக்கிறது. நன்மையை பார்க்கிலும் தீமையையும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். கபடுள்ள நாவே, சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்கிறாரு. சங்கீதக்காரன் இன்றைக்கி உங்களை பார்த்து இந்த வார்த்தைகளை ஏன் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலவான், பொல்லாப்பில் பெருமை பாராட்டுகிற பலவான்கள் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். அவங்க கிறிஸ்டின் சொல்லலாம், இல்லாட்டா வேறு ஏதோ ஒரு ரிலீஜன் சார்ந்தவங்களாக இருக்கலாம். ஸோ பலவான்கள்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக அவங்க மிரட்டி உருட்டி அவங்க உங்களுடைய வேலைகளில் தொந்தரவு கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய்? கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரன் கத்தியை போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா கேடுகளை செய்கிறதுக்கு அவ்வளோ பிரியப்படுவாங்க. அவங்க கெட்டது செய்கிறதுக்கு அவங்களுடைய நாவு தீட்டப்பட்ட சவரன் கத்தியை போல் இருக்கும். நன்மையை பார்க்கிலும் தீமையையும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் அதிகமாக அவங்க விரும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கி இந்த மாதிரி கேரக்டர் உங்களை சுற்றி நிறைய பேர் இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு பயந்து உங்களுடைய தொழிலில் இல்லை உங்களுடைய படிக்கிற ஸ்தலத்தில் இல்லை வேலை பார்க்கக்கூடிய ஸ்தலத்தில் நீங்கள் பயந்து போய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறார், இப்படிப்பட்டவங்க இருக்கும்போது நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுக்காக யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். கபடுள்ள நாவே, சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்கிறது. கபடு உள்ள அந்த நாவில் பார்த்திங்கன்னா சங்கரிக்கக்கூடிய பல வார்த்தைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்கிறது. தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடிக்கு அழித்து போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்கிறது. அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார்னு சொல்லிட்டு வேதம் சொல்லிடுறேன். இன்றைக்கி நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சத்துருக்கள் அவங்க பலவான்களாக இருக்கலாம். அவங்க பயங்கரமாக அவங்க தோற்றத்தில் உங்களை அடிக்கிற அளவுக்கு இருக்கலாம். அவங்கள மிரட்டக்கூடிய இடத்துல இருக்கலாம். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் உங்களுடைய சத்துக்களை நிர்மூலமாக்கி போடுவார். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவங்க இல்லாதபடிக்கு பிடுங்கி தூர வேரோடு எரிஞ்சு போடுவார். நம்பினீங்கன்னா ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன்.